ஒரு கிராமத்தில் மீனான்னு ஒரு பொண்ணும் மீனாவோட புருஷன் முத்து 2 பேர் வாழ்ந்து வராங்க. மீனா எப்படி ஒரு பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, அவள் கணவரை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு. மீனா அவளோட வேலையை இயல்பாக பார்த்துக்கிட்டு அவள் போல் எப்பவும் போல் இருப்பாள். ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப அழுதுகிட்டே நின்றுட்டு ஃபோன் பேசிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட போயிட்டு, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்க போகணும், பணம் தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இருந்த வேலை டென்ஷனில், என்கிட்ட காசுலாம் கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு முடியலன்னா என்ன, எனட்டெலாம் காசு கிடையாது, நீலாம் ஒன்றும் பார்க்க போகாத அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. மீனா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அழுதுகிட்டே இருந்துட்டு அவள் அப்படியே அழுதுகிட்டே இருந்து முகம் துடைக்கும்போது அவள் காதில் இருக்க கம்பல் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அம்மா வாங்கி கொடுத்த கம்பல் தானே, சரி அதை அடகு கடையில் கொண்டே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பலை எடுத்துக்கொண்டே அடகு கடையில் வைக்கிறாள். அடகு கடையில் வச்சு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க போயிடுறான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு இருந்துட்டு திரும்பி பஸ்ஸில் வராங்க. மீனா வர்றப்போ தான் அவளுக்கு தோணுது, சரி நம்ம ஒரு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கொடுத்து நம்ம கணவரை நல்லா பார்த்துக்குறோம், ஆனாலும் நம்ம கணவர் நமக்கு ஒரு செலவு பண்ண மாட்டேங்கிறாரே, நம்ம சம்பாதிச்சா நம்மளை தேடி வருவாங்கல்ல அப்படின்னு நினச்சி அவள் வந்தோடமே கைத்தொழில் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறான். அப்போ தான் அவளுக்கு தையல் கற்றுக்கணுன்னு ஒரு விருப்பம் தைக்க பழகுறான். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் டைலரிங் கற்றுக்குறாங்க. டைலரிங் கற்ற பிறகு அவளே ஒரு டைலரிங் ஷாப்பு ஓப்பன் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அளவுக்கு அவள் வளர்ந்துட்டான். அப்படி வளர்ந்து விட்டு அந்த காசை சம்பாதிச்ச காசை எடுத்துகிட்டு போய் அவள் நகை கடையில் வச்ச அந்த நகையை போய் அந்த காதோட கம்பலை மீட்டு எடுத்துகிட்டு வர்றான். வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறத பார்த்தோன்னே அவங்க கணவர் நீ என்னோட தப்பு தான், உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட அவங்க கணவர் மன்னிப்பு கேட்குறாரு. நம்மளை மாதிரி தான் மீனாவும் ஒரு சாதாரண பொண்ணு தான், நம்மளுக்குள்ளே திறமை இருக்கும், நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வரணும். மீனாவோட கணவர் பணம் தரலன்னோன்னே மீனா ஒன்றும் அப்படியே டவுன் ஆகிட்டு அப்படியே இல்லையே, அவன் முயற்சி எடுத்தா வெற்றி அடைஞ்சா. அந்த மாதிரி நம்மளுக்குள்ள இருக்க திறமையை நாம் தான் வெளியே கொண்டுட்டு வரணும். நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்மளால என்ன முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, நம்மளாலையும் எல்லாமும் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் யார் லைஃப்லையாவது இந்த மாதிரி நடந்துருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீனா மாதிரி நம்மளும் பின்னாளில் வளருவோம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.